ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்கள் அனிமே ஃப்ரீக் ரியாக்ஷன் வந்துட்டோம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 எபிசோட் 6 தமிழ் டப்பை பார்க்க போகிறோம். தமிழ் டப்பிங்கில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன இப்படி குளிருதா இங்கே அடிக்கிற வெயிலுக்கு? யாராங்க வரும்போது ஏதாவது ஸ்பைக் மண்டை பசி வைத்த கில்லுதாம்மா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாப்பிட என்ன இருக்குமோ? வீட்டுக்கு போனாதான்டா உனக்கு சோறு கிடையாது ஒண்ணு கிடையாது. அவன் கொஞ்ச நேரம் விட்டா பசியிலேயே வாங்கிருப்பான். அது சண்டான வந்தா கொஞ்சம் பெருசா இருந்தாலும் நல்லா இருக்கும். சரி பார்த்துட்டு அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. ஷாடோகான் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அடிச்சிட்டா அவனையே லாக் போட்டான். அங்க பாத்தியா? இது ஃபிஷ் சாசேஜ் சாப்பிடுமாடா? டயர் வச்சிரடா அப்படிட்டு இருக்கான். ஃபிஷ் சாசேஜ் வாங்கிட்டு வந்துறேன். டேஸ்டா இருக்கும். அடி நானும் சாப்பிடுவேன்டா. ஒரிஜினல் பாட்டு நினைச்சிட்டாங்களா? ஆமா, கேமராஸ்லாம் இருக்காதுல. வந்துட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கான். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றதுல உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? ஏன்னா இதால நீங்க எதுவும் அம்பல மாட்டிக்க போறீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நான் பாத்துக்கிறேன். முதல்ல கதவு கிட்ட யாராவது இருக்காங்களான்னு பாப்போம். அது யாரு போறது? கிராரா போறா, அதே நேரம் இவங்க போறாங்க. இரு பாத்துருவாளா? கீழே குனிடா. போய் ஒளிக்கலாம். கூட எல்லாமே இங்க சுத்திட்டு இருக்கோம். பாண்டா இங்க கண்டுபிடிச்சிட்டா. வரதுக்கு பாண்டா உதவி செஞ்சிருக்காரு. சேர்ந்த இவன் தானா? இவன் இங்க இருக்கானா? அப்போ நமக்கு என்னக்கா ஆபத்துதான். பஸ் நான் வந்து அண்ணே போன எபிசோட்ல கால் பண்ணது. இப்போ அதுதான் பண்ணியிருக்கா. சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ரீப்ளேயா இவன் டெக்னிக் வித்தியாசமா வருது. அப்படி இன்னும் உப்பு போட்டு தூக்கிட்டு இருக்கான். பாண்டா சொன்னதுபடி பார்க்க மாட்டாங்க, நெருங்க முடியாம தான் போயிருக்கோம். பாயிண்ட் பண்ணி வைக்கிறா. ஏற்கனவே மார்க் பண்றா. நெத்தியில கண்ணு எரியுது, லைட் எரியுது. அவன் அக்கா கிட்ட போகதான் முயற்சி பண்றான்னு நினைக்கிறேன். அக்காரை சந்திச்சு உதவி கேட்கதான் வந்திருக்கோம். நான் நம்ப மாட்டேன். ஆனா நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இங்க பாரு, இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுட்டு ஓடி வந்தா உனக்கு பிடிக்க முடியாது. அப்ப இவளால கூட எங்ககிட்ட நெருங்க முடியாது தானே? மேக்னெட் மாதிரி இருக்கு. நெருங்கதான் முடியலன்னு பார்த்தா டீமன் டாக்டர் பிரியவும் முடியலையே. இதுக்கு என்ன டெக்னிக்கா? மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு எனக்கு பொறுமை இல்ல. எல்லாருமே சிக்கிக்கும். ஆனா பரவாயில்ல. டீமன் டாக் ஓட்டிட்டு பார்க்கிறாரா? ஆமா, நாங்க உண்மையிலேயே இப்ப ஜுஜுட்சு ஹையை சேர்ந்தவங்க கிடையாது. டோக்கியோட நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? தெரியாதுன்னு நினைக்கிறவளுக்கு. ஒவ்வொரு பகுதியிலும் உருவாயிருக்க தடைகளுக்கெல்லாம் தொடர்பு இருக்கு. ஜுஜுட்சு தீவிரவாதத்துல இப்படி நடந்ததே இல்லை. அதான் ஹக்காரியோட உதவி கேட்க நாங்க இங்க வந்திருக்கோம். எங்க எல்லாரையும் விரட்டி விடுற மாதிரி விரட்டி விட்டுட்டா இப்ப உதவி கேட்கற மாதிரி வந்திருக்கீங்களா? நாங்க ஜுஜுட்சு ஹையை சேர்ந்தவங்க இல்லைன்னு சொல்றோம்ல. உனக்கும் மேலிடத்துக்கும் என்னதான் ஆச்சு? பழமைவாதத்தை அவங்க எதிர்த்தாங்க. ஏன்னா அது சார்ந்த அவங்க யோசனை இருக்கு. அது அவங்க கொள்கை விதிமுறைக்கு அப்பாற்பட்டதா இருந்தது. டெக்னிக்கல் டைம் பேசுறாங்க. யோசனை பத்திலாம் வச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு குகிசாக்கியோட டெக்னிக் நம்ம சொல்லலாம். ஏன்னா அதான் பழமைவாதிகள் விரும்புகிற கிளாசிக் ஜுஜுட்சு. அப்போ பிரபலமா இருந்த சபிக்கப்பட்ட வீடியோஸ் மாதிரி இல்லாம ஜுஜுட்சுவும் புது தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அதே விஷயங்களை டெக்னிக்ஸ்லயே பண்ணும்போது பழமைவாதிக பதற ஆரம்பிச்சாங்க. இதுக்கு சிறந்த உதாரணமா நமக்கு இன்னொரு டெக்னிக்க சொல்லலாம். மேல அதிகாரிங்க அப்படியே இருந்ததுனாலதான் தோத்து போனாங்க. ஆனா அதே சமயம் நீங்க சொதப்புற எல்லா விஷயத்தையும் சரி செய்யதான் அங்க கோஜோ இருக்காருல்ல. அப்படி இருக்கும் போது எங்க உதவி கேட்டு வந்தது போய் தானே? அப்படின்னா வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே இங்க வந்திருக்கீங்க. கோஜோவை அடைச்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும். கோஜோவை சீல் பண்ணிட்டாங்க.
அதுவே தெரியாது அவளுக்கு. கோஜோ சீல் பண்ணது கூட தெரியாமல் இருக்கா. வேற என்ன சாசர் வேற ஒரு நாட்டில் இருக்காங்க. அங்கே தான் இருக்கா. ஏன் சுனியம் அந்த டோரிமான் சுனிய மாதிரி ஆயிடுச்சு. நம்மள பாரு என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது. கோஜோ சீல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஹக்காரிக்கு நெருக்கமா இருக்கிறது கோஜோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இல்லை. இவளை மட்டும் ஒத்துட்டு வச்சுட்டா அப்புறம் ஹக்காரியை சுலபமா மார்க் பண்ணுறா. இத்தனை பேர் தான் எப்படி மார்க் பண்ணுவா? இந்த பண்ணிட்டா பாரு. என்ன டெக்னிக் இது? ஒரு முயல் அது இதில் ஒரு கதவுல ஒரு மார்க் இருக்கு. அதனால தான் பாண்டா கிட்ட போக முடியல. சரி விட நம்ம டெக்னிக்கால சபிக்கப்பட்ட ஆற்றலை குறிக்க முடியும்ல. அதனால ஷிகிகாமியோ அதை பயன்படுத்துறவனையும் பார்த்துக்கலாம். அவன் செய்யறத செய்யட்டும். அந்த ரோகியோட பிரிஞ்சு வராத மாதிரியே பக்கத்திலே வர முடியல. சிக்கி நசுங்கி போகட்டும். எல்லாம் மறந்து கேன்சல் பண்ணிட்டான். எப்படி நம்ம டெக்னிக் சும்மா பின்னிட்டோமா? எங்கேயா பின்னல? செம்மையா இருந்தது. ஏதாவது கேட்ட போறியா? அதனால நெருங்க முடிஞ்சா இல்லையான்னு கேட்கறான் உன்ன. நெருங்கவே முடியல. நான் இருக்கிற செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்துச்சுப்பா. அதுல பிரச்சனை இல்ல. ஆனா கிரார கிட்டே கதவு கிட்ட தான் நெருங்க முடியல. சரி அதெல்லாம் விடுங்க. உங்க உடம்பு மேல ஏதாவது பேரவல ஸ்டார் இருக்கான்னு பாக்குறீங்களா? பின்னாடி வச்சிருக்காங்க. ஐயோ இருந்த மாதிரி டீமன் டாக்ஸ் மேலே இருந்திருக்கணும். இது என்னங்கிறத பத்திலாம் நமக்கு தெரியாது. எல்லாத்துலயும் இப்படி போட்டு நெருங்க விடாம பண்றாங்க. புரிஞ்சிருச்சு. இது விண்மீன் கூட்டத்தை அடிப்படையா கொண்ட டெக்னிக். விண்மீன் கூட்டம் அதை பத்தி தெரிஞ்சவங்க சுலபமா கண்டுபிடிச்சிருவாங்க. அதோட அடிப்படையும் தெரிஞ்சிருச்சு. எல்லாம் தெரிஞ்சிச்சு அவனுக்கு. எப்படி பக்கத்துல போக போறாங்க? சதர்ன் கிராஸ் தான் கண்டுபிடிச்சிட்டா. என்ன இப்படி முழிக்கிறீங்க? மூஞ்சி பார்த்தே வந்து நல்லா தெரிஞ்ச மாதிரியே சொன்னானே. டெக்னிக் சதன் கிராஸ் அடிப்படையா கொண்டதால அவன் தெரிஞ்சிருக்க கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. ஆனா அவன் சொன்னது உண்மைன்ற மாதிரியே ஒரு லுக்கு கொடுத்து சொல்லாம சொல்லிட்டேனே. காட்டி கொடுத்துட்டியா? மூஞ்சி காட்டி கொடுத்துச்சு. ஈஸியா போடுவான். அதனால அவனை எங்கேயே தடுத்தாங்க. திரும்பவும் பிரச்சனை மாட்டிக்கிட்டோமா? சொல்லாமே பண்ணிடலாமோ? அது உண்மையிலேயே சதர்ன் கிராஸா தான் இருக்குமா? இவனுக்கு டவுட் தான். இவனுக்கு தெரியுமா? வேற எதுவும் தெரிய மாட்டேங்குது. அந்த சதர்ன் கிராஸ் 4 நட்சத்திர விண்மீன் கூட்டம் தானே. இவனுக்கு முழுசா தெரியல போல. இவர்கிட்டயாவது நம்மளால நெருங்க முடியுது. பாண்டா அந்த சதர்ன் கிராஸ்ல 4 நட்சத்திரங்கள் தான் இருக்கும்ல. அது கிராஸ் தானே இருக்கும். நினைக்கிறா இருக்கும். தெரியாம இருக்கும். இருக்கலாம் அப்படிங்கிறான். அவ சதர்ன் கிராஸ் டெக்னிக்ல இருக்க நட்சத்திரங்களோட ஒன்னோட பாதிப்பு தான் நம்ம மேல இருக்கு. அதுதான் நம்மள ஒரு குறிப்பிட்ட தூரத்திலேயே இருக்க வைக்குது. ஆனா கிராராவால டோர் கிட்ட போக முடியும். அதே மாதிரி தான் நம்ம 2 பேராலையும் நெருங்க முடிஞ்சிருக்க. அப்படின்னா கிராரா இந்த கதவோட நட்சத்திரங்கள் தான் நம்ம இப்படி நெருங்க விடாம தடுக்குதுங்கிறியா? இந்த நார்த் சவுத் மாதிரி மேக்னெட்ல அந்த மானிட்டர் ரூமுக்குள்ள எப்ப வேணாலும் போக முடியும். கரெக்ட் தான். அவ மட்டும் கதவுக்குள்ள போயிட்டா நம்ம இங்கே மாட்டிப்போம்ல. வேணா நம்ம இந்த மாதிரி செய்யலாமா? இப்போ ஸ்டார் ஏவால பி கிட்ட போக முடியுது. ஆனா பி ஆல ஏ கிட்ட போக முடியல. அப்படி பார்த்தா ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ஒவ்வொரு செட் ஆகுற மாதிரி இருக்கும். அப்படி செட் ஆகுற ஸ்டார்கள் கிட்ட தானே ஸ்டார்ஸ் நெருங்க முடியும். ஆனா உங்களாலேயும் என்னாலையும் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாம நெருங்க முடியுது, நகரவும் முடியுது இல்ல? அப்போ அப்படி இல்ல. அப்படி இல்லன்னு சொல்றதா நீ இவ்வளவு நேரம் சொன்னியா? இன்னொருத்தர்கிட்ட போக ஒரு குறிப்பிட்ட வழியை ஃபாலோ பண்ணணும். அப்பதான் ஒரே மாதிரி இருக்க ஸ்டார் எல்லாம் ஒண்ணு சேரும். இப்பதான் புரியுது. ஆனா இதுல மந்திரவாதியை டார்கெட் பண்ணா என்ன பண்றது? புரியல. அப்படின்னா டீமன் டாக்ஸோட ஒண்ணு சேர்ந்திருக்க முடியுமே. கிராராவை பார்க்கும்போது அவ நம்ம விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்க மாதிரி தெரியுது. அப்படின்னா தான் உள்ள போக முடியும். அப்போ 5 இல்லைன்னா அதுக்கு மேல ஸ்டார்ஸ் இருக்குமோ? அதேதான். என்னோட ஸ்டாம்ப் ராலி தியரி சரியா இருந்துச்சுன்னா நமக்கு இடையில 4 ஸ்டார்ஸ் தான் இருக்குன்னா நம்மளால நெருங்கி இருக்க முடியும். ஆனா இல்ல, அப்ப நடுவுல 5ஆவதா ஒண்ணு இருக்கணும். அதை தாண்டி போனாதான் கிராரா கிட்டையும் கதவு கிட்டையும் போக முடியும். இவங்க 2 ஒன்னாயி அப்படின்னு ஒண்ணு போகணும். அது ஒன்னாயி இன்னொன்னு போகணும். அப்படி இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா அவ்வளவுதான். எங்க வச்சிருக்காங்க ஸ்டார்?
என்னடா இவ்வளோ பவராக இருக்கு. பாண்டாவோட ஸ்டாரை போட்டுருக்காங்க. பாண்டா ஸ்டார் ஒட்டிக்கிச்சா? ஆமாம். தலையை உள்ள விட்டாரு. ஏன்டா தூக்கி மறுபடியும் பக்கத்துல தானே வரும். அடிச்சு மேல இருக்க அதே இமாய் ஸ்டார் தான் அந்த கார் மேலேயும் இருக்கு. டீமன் டாக்ஸ் என் கூடயே இருந்த மாதிரி அதை நீங்க தூக்கி போட்டாலும் திரும்பவும் உங்ககிட்டே தான் வரும். அவர் ஸ்டாரை பொறுக்கிறதுக்கு டார்கெட்டை இப்படி நம்ம தொட்டே ஆகணும். ஆனா கிணறா என்னைக்கும் கிளீன் ஹேசிங் தொடவே இல்லை. அவன் டீமன் டாக்ஸை மட்டும் தான் போட்டா. அப்போ பொருட்கள் இல்லாம அவன் சபிக்கப்பட்ட ஆற்றலை தான் பொறிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கதவையும் காரையும் மார்க் பண்றதுக்கு சபிக்கப்பட்ட சக்தியை முன்கூட்டியே செலுத்துறதுக்கு யாராவது தேவை. கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கார்ல வேற ஒருத்தரோட சபிக்கப்பட்ட ஆற்றல் இருக்கு. இந்த டெக்னிக் வைட் ரேஞ்சில் கவர் பண்ணலனாலும் மற்ற ஸ்டார்ஸோட தடயத்தை சம்பளம் பறந்துட்டு இருக்கிறோம். அதோ இருக்கு அந்த 5வது ஸ்டார். வேற யாரோட சக்தி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கிராரா ஏற்கனவே அவ சபிக்கப்பட்ட ஆற்றலை குறிச்சிருக்கா. அதனால அவ என் மேல குறிச்சு அஃபெக்ட் ஸ்டார் மேல திரும்பவும் அவ சபிக்கப்பட்ட ஆற்றலை பயன்படுத்த முடியாது. அப்படின்னு அந்த காரை வச்சு தகுந்த மாதிரி அவளால என்ன எதுவும் செய்ய முடியாது. அதை மட்டும் நான் தொட்டேன்னா அவகிட்ட நான் நெருங்கிடுவேன். குஷிகரோட அனுமானம் சரியானதுதான். கிராராவோட சபிக்கப்பட்ட டெக்னிக்கான லவ் ரேண்டேவூ தான் சடன் கிராஸ் அடிப்படையா கொண்ட சபிக்கப்பட்ட ஆற்றல் அந்த 5 நட்சத்திரங்களையும் பிரிக்கிடும். அதனால ஒரு நட்சத்திரம் இன்னொன்னு நெருங்க ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட வரிசையில் நட்சத்திரங்கள் ஒண்ணு ஈர்க்கும். பெரிய கில்லாடிதான். என் டெக்னிக் என்னன்றத நீ நல்லாவே கண்டுபிடிச்சிட்ட. முயலத்துக்கு போட்டானா தொற்றுச்சு. அந்த வரிசை தூரமா இருக்க நட்சத்திரங்களுக்கு பக்கத்துல தான் இருந்திருக்கு. விண்மீன் கூட்டங்கள் பார்க்க பிளாட்டா இருந்தாலும் அதுக்கு டெப்த் இருக்கும். அதே போல ஒவ்வொரு நட்சத்திரமும் பூமியில இருந்து ஒவ்வொரு தூரத்துல இருக்கும். ஆனா புத்திசாலிங்க தப்பு பண்ணுவாங்கன்ற மாதிரி சபிக்கப்பட்ட ஆற்றல்ல நான் பொறிச்ச என் வினால் ஸ்டாரை எடுத்தேன். உன் மேல பொறிச்ச அக்ரக் ஸ்டார் மேலேயே திரும்ப குறிக்க முடியும். இவனோட மாத்திட்டான் போல இருக்கு. கார்ல இருக்கிறத மாத்திட்டான். டீமன் டாக் வந்துருச்சு பாரு. தொட்டுருச்சு. அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து அந்த பையன் அவன் டாகி ஷிகிகாமிய கூடவே தான் வச்சிருந்திருக்கான். குறிக்கப்பட்ட பொருள் இதற்கன்றத அவன் கண்டுபிடிச்சிட்டானா? ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஒரு செவரை எழுப்பி அந்த செவரை நோக்கி ஷிகிகாமி இழுக்கப்படுற மாதிரி அவன் செஞ்சிருக்கணும். அதுக்கிடையில நான் வரும்போதுதான் அதை என்ன தாக்க வச்சிருக்கணும். தொட்டுட்டானா? அதுக்குள்ளே போய் உட்காந்து கல்லுலாம் அந்த தப்பிச்சிட்டானா? தப்பிச்சான். என்னடா டெக்னிக் ஒரே குழப்பமா இருக்கு. லாக் பண்ணிட்டான். புடிச்சிட்டான். போடு. மாஸ்க் கேட்டானே ஒரு வழியா பிடிச்சிட்டான்ப்பா. டெக்னிக் சயின்ஸ் கிளாஸ் ஓட்டி காட்டுறானு. நீ உண்மையிலேயே அந்த மாதிரி வேணும் தான் செஞ்சியா? ஏன்னா நீயோ இல்ல அந்த டாகியோ ஈர்க்கப்படுவீங்கன்றது உனக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அதை நான் கெஸ் பண்ணி தான் பண்ணேன். ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சு. சபிக்கப்பட்ட ஆற்றல் அதிகமா இருக்கவங்களை நோக்கி தானே அது வரும். முதல் முறையா நான் டீமன் டாக்ஸ்குள்ள இழுக்கப்பட்டேன். ஆனா உன்னோட அட்டாக்கை சமாளிக்க என் சபிக்கப்பட்ட ஆற்றலை அதிகப்படுத்தினதால அதுக்கு எதிர்மாறா நடந்துச்சு. உண்மையிலே நீ ஃபர்ஸ்ட் இயர் தானா? பார்க்கவும் சுமாரா தான் இருக்க. நமக்கு நேரம் இல்ல. அதனால தயவு செய்து நாங்க சொல்ல வரத கேளுங்க. நம்புறீங்களா? என்னாச்சு? யாரு பாண்டாவா? பறந்து வந்து யாரும் விழுகிறாங்க. பாண்டா இதுக்குள்ள வராதீங்க. ஏன் எங்களுக்குள்ள
முயலை பாரு பாண்டா காரி நடைய பாரு. போயிட்டா போ. என்ன குறைச்சி எடை போட்டுட்டல ஓட போயிடுச்சு. என்ன பண்றான் இந்த பொடிய அடிச்சுக்கிட்டு இருக்க? கீழே விட மாட்டான். உனக்கு என்ன பைத்தியமாடா? இது ஷிபுயோல நடந்த சண்டை மாதிரி கிடையாது. இப்ப நான் பண்றதுல ஆக்காரிய கேட்க வைக்கிறதுக்கான ஒரு சின்ன விளையாட்டு. இனி தடுக்க போறதும் இல்ல, அடிக்க போறதும் இல்ல. சம்மதிக்கிற வர இப்படிதான் ஒண்ணு பண்ணலாம். நீ இதே மாதிரி நிக்கிற வரைக்கும் என்ன சொல்றியோ அதை நான் கேக்குறேன். உங்ககிட்ட உதவி கேட்கதான பசங்க இங்க வந்திருக்காங்க. அதனால அவங்க சொல்றத கேளுங்க. கேக்குறேன் தான நான் இப்ப சொன்னேன். டமாடாலே கிழிஞ்சிருச்சு. ஏய் இதாதோரி பரவாயில்லை. என்கிட்ட வந்தீங்க. நம்ம சந்திக்கிறது இதுதானே முதல் முறை. உதவி கேட்க என்கிட்ட ஏன் வந்தீங்க? ஏன்னா நீங்க ரொம்ப பலசாலின்னு சொல்லிருக்காங்க. அதனாலதான் வந்தீங்களா? ஒரு மந்திரவாதி இன்னொரு மந்திரவாதி கிட்ட உதவி கேட்கிறான்னா அவன் உயிரையே பணைய வைக்க சொல்றான் தான் அர்த்தம். அதனால என் உயிரை பணைய வச்சு உனக்கு உதவி செய்யற அளவுக்கு நீ தகுதியானவனான்னு எனக்கு நிரூபிச்சு காட்டு. அதுவும் இங்கேயே இப்பவே. அது மட்டும் இல்லாம யாரோ சொன்னதுனால நீங்க இங்க வந்ததா சொல்றீங்கல்ல? அந்த யாகா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? உன்ன மாதிரி வெத்து வெட்டெல்லாம் சேர்த்து வச்சிருக்கா? யாகா ஆசாமிச்சதா இறந்துட்டாங்க. எனக்கு பேஷன் எதுவுமே கிடையாது. எது? ஒரு பல்சக்கரம் மாதிரி சாபங்களை தேடி தேடி ஓட்டுற மந்திரவாதிங்களுக்கு தேவைப்படுற ஒரு கருவி. ஏய் என்னடா நீ ஏதோ பேசுறாங்க ஒண்ணும் புரியல. உன் பேச்ச கேட்க போர் அடிக்குதுடா. அங்க இருந்து வந்துரு. மறுபடியும் அடிக்க போறாங்க. மூக்குலே இருக்குதா? சுகுணா வெளியே வந்துருவானா திடீர்னு? ஆமால்ல சுகுணா வரும். வலிக்குதா? மத்தவங்களை விட என்னோட சபிக்கப்பட்ட ஆற்றல் ரொம்ப பயங்கரமானது கோஜோவே சொல்லியிருக்கான். உயிரோட இருக்கியா? பாண்டா சீ உச்சின் ஹெட், இந்த இத்தாதோரிய தூக்கிட்டு இங்க இருந்து ஓடிடுங்க. திரும்ப இந்த இடத்துக்கு. கடைசியா இவனை பயங்கரமா அடிச்சோம். எதுவும் ஆகாத மாதிரி எழுந்து நிக்கிறான். இவனெல்லாம் பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா? நான் தான் சொன்னேன்ல, சாபங்களை ஓட்டுற கருவிக்கு ஒரு வேலை இருக்கு. எவ்வளவு சாபம் வந்தாலும் நீங்க விரட்டுறதுக்கு இவ்வளவு முயற்சி பண்றீங்கன்னா அப்ப உங்களை சம்மதிக்க வைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்? இன்னும் அடி வாங்கி இன்னும் கீழே விடாம மயங்காம இருக்கான். சரி சொல்லுங்க, எனக்கு இருக்க வர மாதிரி உங்களுக்கு என்னது? யாரா இவன்? எவ்வளவு அடிச்சாலும் தைரியமா வந்து நிக்கிறான். ஒத்துக்கிட்டானா? சரிடா, பொளக்கற இரு. அந்த பையன் உங்களை ரொம்ப வெறுப்பேத்துறானோ? பேஷன் என்னைக்குமே பொய் சொல்லாதுங்க. சரி 3 பேர் கீழே வாங்க. ஒரு டீல் பேசுவோம். அவ்வளவுதானா? ஒரே வார்த்தையில அவரை ஒத்துக்க வச்சிட்டீங்க. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இதுல என்ன இருக்கு? இது முதல்லயே பண்ண வேண்டியது. மேல் எடுத்துக்கும் எங்களுக்கும் ஆகலைனாலும் ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஜுஜுட்சு ஹையா சேர்ந்தவங்க உதவின்னு வந்துட்டாங்கன்னா என்ன அவங்களை கைவிடவே மாட்டாரு. வாயிலே காரியம் அடிக்குது. புது ரூல்ஸ் வந்துருக்கா? யார் வேணாலும் பிளேயர்ஸோட டீட்டெயிலு, பாயிண்ட்ஸு, பேரு எல்லாமே பார்க்கலாம்.
குத்த வச்சு உட்காந்துருக்காங்க. எல்லாரும் ரொம்ப பலவீனமானவங்களா இருக்கானுங்களே. கசிமோ கசிமோ 400 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தது. 400 வருஷமா? பழைய சாஸ்திரா. சுகுணா, நீ இப்போ எங்க இருக்க? சுகுணாவை தேடிட்டு இருக்கான் பாரு. கசிமோ கசிமி. அதனால 100 பாயிண்ட்ஸ் கல்லிங் கேம்ல இன்னொரு ரூலை சேர்க்க பயன்படுத்துறீங்களா? 200 பாயிண்ட் வச்சிருக்கானோ? இருக்குல்ல. 40 பேர் கொண்டிருப்பான். ஒருவேளை அவங்களோட பேரும் பாயிண்ட்ஸும் தெரிஞ்சதுன்னா அவங்க பலத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ரூலை சேர்த்தா பாயிண்ட்ஸ் கம்மியாகும்ல. எவ்வளோ ரூல்ஸை சேர்த்துருக்காங்கன்னு வேற தெரிஞ்சுக்கணுமே. அவங்க எந்த காலனியில் இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். கோகன், ஒரு ரூல் ஆட் பண்ண. எல்லா பிளேயரோட இன்ஃபர்மேஷன்ஸையும் எனக்கு காட்டு. இவன் தான் போட்டிருக்கான். ஆமாம், கசிமோ. 100 பாயிண்ட் கொடுத்து முடிச்சா. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. யூஜித்தது வரைக்கும் தான் பயங்கரமான அடி விழுந்திருக்கு. பாவம். கடைசியில் ஒருத்தன் கசிமோன்னு சுகுணாவை தேடிக்கிட்டு வரான். அவன் என்ன பண்ண போறான்னு பார்ப்போம் அடுத்தடுத்து. தேடி வரான். ஆனால் சுகுணா இவனை என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இதுக்கப்புறம் அடுத்த எபிசோட் டபுள் டப்பிங் வந்தோடனே இதே மாதிரி உங்களுக்கு ரியாக்ஷன் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துடுறோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய் பாய்.